தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுடைய வைகரை கிளாஸ்ல 40வது நாளுங்க. 40 நாள் சங்க காலத்து இலக்கியங்களை கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். சரிங்களா? 39 நாள் நம்ம முடிச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்துருக்கோம். 8 தொகை, அதுல இருக்க 8 நூல் பார்த்துட்டோம். அடுத்து காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி மொத்தமாகவும், அடுத்து நீலகை, அடுத்து யசோதரக்காய், இந்த மாதிரி ஒரு வீடியோவும், அது போக இந்த 10 பாட்டு. ஸோ இப்போ சங்க இலக்கியங்கள் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 40 நாள் என்ன பண்றோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தலையா, இதுல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் ரிவிஷனா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம இதுவரை பார்த்தது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு செக்ஷன் முடியுமா பார்ப்போம். அடுத்து செட் 18 கீழ்கணக்கு ஆரம்பிக்குது இல்லையா? 18 கீழ்கணக்கு ஒரு 6 கிளாஸ் முடிச்சோமா? அடுத்து ஒரு ரிவிஷன். தென் என்ன இருக்கு, சிற்றிலக்கியங்கள் பார்ப்போமா? அதுல ஒரு சின்ன ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் முடிக்க நம்ம ரிவிஷனோட சேர்த்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்மளோட இதில் பார்ப்பாங்க. என்ன பார்க்க போறோம், இந்த இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின் எடுத்திருக்கோம். இந்த நாள் வரை பார்த்ததுல இருந்து அந்த 20 கொஸ்டின் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரிவிஷனோட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. 18 பாடிய புலவர்கள் மற்றும் பாடப்பட்ட அரசர்கள் தவறான இணை என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்க? ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல் 10 யார் பாடியிருப்பா அப்படின்னா தெரியாது. முதல் 10ல பெருஞ்சோற்று உதயணஞ்சேரலை பத்தி பாடியிருப்பாங்க. ஆனா பாடின பாட்டு கிடைக்காததுனால யாரு எழுதுனான்னு தெரியல. ஸோ முதல் 10 தெரியும். 2வது 10 அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பத்தி பாடியிருப்பாரு. ஸோ கரெக்ட். குமட்டூர் கண்ணனார் இமயவரம்பன் பத்தி பாடியிருப்பாரு. கரெக்ட். 3வது 10 பார்த்தீங்கன்னா பெருங்குன்றூர் கிழா. சரி, 3வது 10ங்க. ஓகே, 3வது 10 அப்படின்னு பார்க்கும்போது யார் பாடியிருப்பா? பல்யானை செல்கள் குட்டுவனை பத்தி பாலை பாடிய கௌதமனார் பாடியிருப்பாரு. 4வது 10ல காப்பியாற்று காப்பியனார் களங்காய் கண்ணின் நார்முடி சேரல பாடியிருப்பாரு. ஸோ 5வது 10 அப்படின்னு பார்க்கும்போது யார் பாடியிருப்பா? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பத்தி பரணர் பாடியிருப்பாரு. ஸோ அதுதான் தப்பா இருக்கு. ஓகேவா? 5வது 10. 6வது 10 யார் பாடியிருப்பா? ஆடுகோட்பாட்டு சேரலாதனை பத்தி காக்கை பாடினார் பாடியிருப்பாங்க. 7வது 10 செல்வக்கடுங்கோ வாழியாதனை பத்தி கபிலர் பாடுவார். 8வது 10 யார் பாடியிருப்பா? அரசியல் கிழார் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புறையை பாடியிருப்பாரு. 9வது 10 பெருங்குன்றூர் கிழார் குடக்கோ எறிந்த இளஞ்சேரல் இரும்புறையை பாடுவார். 10வது 10 யானைக்கட்சி மாந்திரஞ்சேரல் இரும்புறை. பட் என்னன்னா அவரை பத்தி தகவல் கிடைக்காது. ஏன்னா பாடினவர் கிடைக்கல. பாடின 10 பாட்டு நமக்கு கிடைக்கல. சரிங்களா? ஸோ அதனால இதுல நமக்கு தெரியாது. ஓகேவாங்க? இப்ப நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ 2வது 10 கரெக்ட், 9வது 10 கரெக்ட், 6வது 10 கரெக்ட். 5வது 10 மட்டும் கபிலர் பாடியிருப்பாரு. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அவரை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அவருக்கு இல்லையா, கடம்பர்களை ஜெயிச்சதுனால கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவோம். பத்தினி தெய்வ வழிபாட்டை ஆரம்பிச்சாரு அவருக்கு இல்லைங்க. ஓகே, அதான். ஓகே, பாத்துருக்கோமா? அடுத்த பாப்போமா? இமயவரம்பன் உங்களுக்கு நல்லாவே தெரியலையா? இமயவரைக்கு கொடி பிரிச்சவரு, அவரோட பையன் தான் செங்குட்டுவன். அடுத்துங்க, இதில் என்ன சொல்றாங்க? அகநானூர் பத்தி சொன்னதுல இதெல்லாம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்நூல் குடவோலை முறை பத்தி சொல்லுது. கரெக்டா? நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். சோழர்களுடைய உத்தரமேரூர் கல்வெட்டு மாதிரி குடவோலை முறையை பத்தி சொன்னது இது அகநானூர். கரெக்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சங்க இலக்கியங்கள் வரலாற்று செய்திகள் அதிகமா இருக்கக்கூடியது. நம்ம பார்த்தோம் இல்லையா? கழுமலம் போரை பத்தி சொல்லியிருப்பாங்க. நிறைய சொன்னது. கரெக்ட் தான். கழுமலம் போர் யார் யாருக்கு இடையிலாம் நம்ம பார்த்திருப்போமே. கழுமலம் போர் யார் யாருக்கு இடையிலாங்க? சோழர் கோச்செங்கனானுக்கோ சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும். இதுல கணைக்கால் இரும்புறையை தோற்கடிச்சிருப்பாங்க. கணைக்கால் இரும்புறைய சோழன் கோச்செங்கனான் கொண்டு போய் எந்த ஜெயிலில் அடைக்கிறாரு? குடவாயிர் கோட்டத்துல. அப்படி குடவாயிர் கோட்டத்துல இருக்கக்கூடிய செங்கனான விடுதலை இரும்புறைய விடுதலை பண்ண சொல்லி செங்கனான் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பாடுனதான் களவியல் கார் 40. கார் 40. ஓகேவா? சரி, ஒண்ணு இல்லைங்க. கழுமலம் போர் பத்தி எதுல சொன்னாங்க? அகநானூர்ல. சோழன் கோச்செங்கனானுக்கோ இரும்புறைக்கு நடந்த சண்டை. சோ இரும்புறைய தோல்வி அடைஞ்சனால எங்க கொண்டு அடைச்சு வச்சிருக்காங்க? குடவாயிர் கோட்டத்துல. இப்ப இரும்புறையை விடுதலை பண்ண பாடம் தான் இந்த கார் 40 பொய்கையார் பாடியிருப்பாரு. பட் அவர் தண்ணியே குடிக்காம இறந்து போயிட்டாரு. அது புறநானூர்ல இருக்கு. போர் பத்தி, கழுமலம் போர் பத்தி இருக்கிறது அகநானூறு. விடுதலை பண்ணி சொல்ல பாடுனது களவியல் 40ங்க. கார் 40 சொல்லணும். சாரிங்க, களவியல் 40. கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரியா? சாரி, களவியல் 40. ஓகேவா? ஏற்களத்தையும் போர்க்களத்தையும் பாடும். ஓகே, களவியல் 40. அடுத்து இது ஒரு தண்ணியே குடிக்காம இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றது புறநானூறு. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. பண்டை தமிழரின் திருமணம் பற்றி கூறக்கூடிய நூல். கரெக்ட் தான். நம்ம பார்த்தோம் இல்லையா? நல் ஆவூர் கிழார், மூதை இயனார் அப்படின்னு 2 பேருடைய பாடல் பார்த்தோம் இல்லையா? சோ என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க? நல்லாவூர் கிழாரோட பாட்டுல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க?
உளுந்து கலந்த வெண்கழி சாப்பிட கொடுத்தது, வந்தவங்களுக்கு வெண்மணல் பரப்புறது, அடுத்து பெண்கள் தண்ணி கொண்டு வர்றது, 4 பெண்கள் கையை பிடிச்சி திருமணம் பண்ணி வைக்கிறது. ஸோ இதை பத்தி பார்த்துருக்கோம் அகநானூர்ல. அது மாதிரி மூதையனார் அப்படிங்கிற ஒரு பாடின பாட்டில் கூட நம்ம பார்த்துருந்தோமே, என்னது நெய் கலந்த பொங்கல் வெண்கழி கொடுக்கறது, நல்ல நாள் பார்த்து அதாவது முழு நிலவு நாள்ல திருமணம் பண்றது, பறவைகள் கத்தக்கூடிய நேரத்தை நல்ல சகுனமா பார்த்து திருமணம் பண்றது, சடங்குகள் வச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதான் சொல்றாங்க பண்டை தமிழரின் திருமண முறை பற்றி சொல்லக்கூடியது இல்லையா? நம்ம ஞாபகம் இருக்கா? யவனர்கள் வாசனை பொருளால் மிளகை பெருக்குவதற்கு வந்த செய்தியும் நம்ம பார்த்துட்டு போலாம். பெருவதற்கு வந்தது என்னது? இது பார்த்துட்டு போலாங்க, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். சரி, அப்போ 4மே கரெக்ட். 4மே கரெக்டா இருக்கு. ஓகேவாங்க? சரி, பாப்பா. பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹர்ட் என்பவர் புறநானூரை வந்து எப்படி சொல்றாரு? The 400 songs of war and wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்துப்போம். சரிங்க, எப்போங்க? 99ல. சரிங்க, 1999ல என்ன சொல்றாங்க? ஸோ பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹர்ட் என்கிறவர் என்ன சொல்றாரு? நம்மளுடைய புறநானூரை டிரான்ஸ்லேட் பண்றாரு. எப்படி பண்றாரு? The 400 songs of war and wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்றாரு. நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் தான் கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, புறநானூறுல சில பாடல்கள் மட்டும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? இவர் ஃபுல்லா பண்ணியிருக்காரு 400 songs. சரி, ஓகே. இதுல வந்து பாதியை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்துங்க 4வது கொஸ்டின், தவறான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கடையெழு வள்ளல்கள் பத்தி பார்த்திருக்கோம். கடையெழு வள்ளல்கள்ல அவங்களோட சிறப்புகளை வந்து இதுல வந்து கேட்டிருக்காங்க. சரிங்க, எது மிஸ் மேட்ச் ஆயிருக்கு பாப்பா. ஃபர்ஸ்ட்ங்க, இரவலர்களுக்கு நாடுகளை பரிசா கொடுத்தவர் ஓரி. கரெக்டா? ஓரி எந்த மலை? வல்வில் ஓரி கொல்லிமலை, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கொல்லிமலை. கரெக்ட் தான், அவர் தான் கிராமங்களை கொடுத்தவர். முல்லைக்கு தேர் தந்தவர் பாரி பரம்புமலை. கரெக்ட், நல்லாவே தெரியும் பரம்புமலை. மன்னர் பாரியை பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? பாரி அவருடைய நண்பர் யாரு? கபிலர். பாரி இறந்த சமயத்துல வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்தெல்லாம் போயிருப்பார்லங்க கபிலர். அடுத்து பாரியோட பொண்ணுங்க அங்கவை சங்கவை, இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சது யாரு? ஔவையா. எங்க திருக்கோவிலூர்ல மலையமான் திருமுடிக்காரி வம்சத்துல வந்தவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இரவலருக்கு குதிரைகளை நல்கியவர் திருமுடிக்காரி. எந்த ஊர்னா மலையமான் நாடு, அல்லது இன்னைக்கு வந்து திருக்கோவிலூர்னு சொல்லுவோம் இல்லையா? மலையமான் நாடு, இன்னைக்கு வந்து திருக்கோவிலூர். கரெக்ட். சிவனுக்கு நீலமணி அளித்தவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? யாரு வந்திருக்கா? அதுல வந்து நல்லின்னு கொடுத்தாங்க. நல்லி கிடையாது, நமக்கு நல்லாவே தெரியும். யாரு? ஆய் அண்டீரன். புதிய மலை ஆட்சி செஞ்ச ஆய் அண்டீரன் தான் என்ன பண்ணுவாரு? இங்க நமக்கு சிவனுக்கு நீலமணி அளித்தவர், ஆள் அமர் செல்வன் ஆகிய இறைவனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? சோ ஆலமரத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனுக்கு இது இந்த இது சொல்லியிருப்பாரு நீலமணி. அடுத்து நீல நிற பட்டாடை, நாகர்கள் வழங்கிய நீல நிற முத்து பட்டாடை, இதெல்லாம் கொடுத்தவர் யாரு? ஆய் அண்டீரன் புதிய மலையாட்சி செஞ்ச பகுதியை சேர்ந்தவர். சரிங்க, இப்ப நள்ளி என்னங்க கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா, நள்ளி வந்து எந்த பகுதி ஆட்சி பண்ணக்கூடியதுன்னா நளிமலை. நளிமலைன்னா எங்கங்க? ஊட்டி, உதகமண்டலம். சோ இந்த பகுதி ஆட்சி பண்ணக்கூடியவர். இவர் என்ன சொல்லியிருப்பாரு? இதுல வரும் இல்லையா, மலைவாழ் மக்களுக்கு இல்லறத்திற்கு தேவையான பொருளை கொடுத்தவர் அவர். இப்ப எத்தனை பேரை பார்த்திருக்கோம்? இதுல 4, இதுல 1 5 சேர்த்து பார்த்துட்டோமா? யார் மிஸ் ஆயிருக்கா? அதியமான், பேகன் வந்து மிஸ் ஆயிருப்பாங்க. சோ அதியமான் உங்களுக்கு தெரியும், அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவரு, தகடூர் பகுதியை ஆட்சி செஞ்சாரு. இன்னொருத்தர் யாரு? பேகன் பொதினிமலை பழனிமலையை ஆட்சி பண்ணியிருப்பாரு. என்ன கொடுத்தாரு? அந்த மயிலுக்கு போர்வை கொடுத்தாரு. அந்த பேகன் அவரோட மனைவி பேர் தான் கண்ணகின்னு கூட புறநானூர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பேகனோட மனைவி பேர் கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, ஏன்னா அவங்க மனைவி பேரு ஒரு கண்ணகி. ஓகே, பார்த்தோமா? அடுத்துங்க, அஞ்சாவது பாருங்க. திருமுருகாற்றுப்படை சைவ திருமுறைகளுள் 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது. கரெக்டாங்க, நக்கீரர் எழுதியிருப்பாரு. சைவ திருமுறைகள்ல எத்தனாவது? 11ஆவது திருமுறையில இருக்கு. 11ஆவது திருமுறை வந்து 12 பேர் எழுதியிருப்பாங்க, அப்படித்தானங்க? சைவ திருமுறையில முதல் 3 திருமுறை யார் எழுதியிருப்பா? சைவ திருமுறையில வந்து 1 to 3 திரு ஞானசம்பந்தர், திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முதல் 3. அடுத்து 4, 5, 6 திருநாவுக்கு அரசர் எழுதியிருப்பாரு, அப்படிதானங்க? திருநேரிசை, திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம்னு சொல்லுவோம். சரிங்க,
சோ அந்த 4, 5, 6 எழுதியிருப்பா திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதியிருப்பாரு இல்லையா? 8வது திருமுறை மாணிக்கவாசகர் எழுதியிருப்பாரு. 9ஆம் திருமுறை ஒரு 9 பேர் எழுதியிருப்பாங்க. 10ஆம் திருமுறை திருமூலர் எழுதியிருப்பாரு. 11ஆம் திருமுறை தான் 12 பேர் எழுதியிருப்பாங்க. அதுல இது ஒண்ணு. 12ஆம் திருமுறை என்னது? சேக்கிழார் எழுதின பெரிய புராணம். இதை நம்ம பக்தி இலக்கியத்தில் ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறக்கா சொன்னோம் இல்லையா? இதுல இந்த 11ஆம் திருமுறையில வந்து 12 பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருடைய நூல்கள் இருக்கும். சிற்றிலக்கியங்கள்னு சொல்லுவாங்க, பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை வந்து, சரிங்களா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எது இந்த திருமுறையாற்றுப்படை உள்ள சேர்த்திருக்காங்க. சரிங்க, கரெக்டாங்க. அடுத்து 10 பாட்டு நூல்களுள் முதலாவதாக வைக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை. கரெக்ட் தானேங்க? அதாவது கடவுள் பத்தி இருக்கனால கடவுள் வாழ்த்து மாதிரி முதல்ல வச்சுட்டாங்க. கரெக்ட். அடுத்து இதுல வந்து அறுபடை வீடுகள் சொல்லுவாங்க இல்லையா? திருச்சீரலவாய் அப்படிங்கிறது என்னது? சுவாமி மலைன்னு சொன்னாங்க, கிடையாது. திருச்சீரலவாய் அப்படிங்கிறது எங்க? திருச்செந்தூர் சொல்லுவாங்க. சரிங்க, இது வந்து திருவேகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது? சுவாமி மலை திருவேகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சீரலவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க அப்படின்னு கேட்டா திருச்செந்தூர். சோ அதுல அறுபடை வீடுகளை பத்தி சொல்லுவாங்க இல்லையா? அதுல இது மட்டும் தப்பா இருக்கு. அப்ப இதெல்லாம் 1, 2 சரி, 1, 2 சரி. திருச்சீரலவாய் அப்படிங்கறத எதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா திருச்செந்தூர் பத்தி சொல்லக்கூடியது. சரியா? பக்தி இலக்கியம் நம்ம பின்ன டீட்டெயிலா படிப்போம். 6வது கொஸ்டின், மதுரை காஞ்சி பத்தி சொல்லியிருக்கோம். அதுல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, மதுரை காஞ்சியின் வேறு பெயர்கள்: பெருவிவள மதுரை காஞ்சி, கூடல் தமிழ், மாநகர் பாட்டு, ஒரு நாள் இலக்கியம். படிச்சோமா? அப்ப கரெக்ட். பெருவிவள மதுரை காஞ்சி, கூடல் தமிழ், இது பார்த்தோமே மாநகர் பாட்டு, ஒரு நாள் பொழுது இலக்கியம். அதாவது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மதுரை எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொன்னது. அதானங்க? ஓகே. வாழ்க்கை நிலையாமை கூறும் நல்வழியை வற்புறுத்துவது காஞ்சி திரை. நம்ம சொன்னோம் இல்லையா? காஞ்சிங்கிறது நிலையாமை பத்தி சொல்லும். சோ தொல்காப்பியத்துல இருக்கு. அதனாலதான் தொல்காப்பிய விளக்கப்பாட்டு அப்படின்னு கூட மதுரை காஞ்சிக்கு ஒரு பேர் வச்சோம் இல்லையாங்க? தொல்காப்பிய விளக்கப்பாட்டு. ஏன்னா தொல்காப்பிய காஞ்சி விளக்கப்பாட்டுன்னு சொல்லுவோம். தொல்காப்பியத்துல காஞ்சி திணையை பத்தி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எழுதுனால அப்படி ஒரு பேர் வேற நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சரி, அப்ப கரெக்ட். மதுரையில் வாழும் தலைவனுக்கு மதுரை காஞ்சி பற்றி எடுத்து கூறியதால் மதுரை காஞ்சி எனப்பட்டது. இது ரைட்டனுங்க. மதுரையில் வாழக்கூடிய தலைவன் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்சலுக்கு மதுரை பத்தி சொல்லி இருப்பாங்க. ஓகே, அடுத்துங்க. இதன் ஆசிரியர் 8 தொகையில் பாடிய மொத்த பாடல் 15. இது மட்டும் தான் தப்பு. எத்தனை பாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்? ஏன்னா மதுரை காஞ்சியில யார் எழுதியிருக்கா? மாங்குடி மருதனார். எத்தனை பாடல் எழுதினாங்க ஞாபகம் இருக்கா? இப்பதான் 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். ஞாபகம் இருக்காங்க? சரி, ஞாபகம் தான் கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்க, சரி நான் சொல்லுங்க. 35 பாடல்கள் வந்து பாடியிருப்பாரு இல்லையா? 35 பாடல் வந்து பாடியிருப்பாரு. ஸோ இங்க 15ன்னு கொடுத்தோம். அதான் இதுல தவறா இருக்கு. ஓகேவா? சரி, அப்ப இதெல்லாம் ஓகேவாங்க. மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லும் போது பெருகுவள மதுரை காஞ்சி, கூடல் தமிழ், மாநகர் பாட்டு, ஒரு நாள் பொழுது மைய இலக்கியம், அடுத்து தொல்காப்பிய விளக்கப்பாட்டு அப்படிலாம் பேர் இருக்கு. ஏன்னா காஞ்சிங்கிறது வந்து என்னது? நிலையாமை சொல்லக்கூடிய, எதுவுமே பர்மனன்ட் இல்லை, அதை பத்தி சொல்றது. அடுத்து மதுரையில் வாழக்கூடிய தலைவனுக்கு, பாண்டிய மன்னனுக்கு மதுரையை பத்தி நிலையாமை பத்தியும் சொன்னது அந்த பாட்டு. ஸோ 3மே கரெக்ட். சரியா? ஓகே. நெடுநல் வாடை பத்தி கொடுத்துருக்கோம். இதுல என்னெல்லாம் தப்புன்னு பார்ப்போமா? நெடுநல் வாடையானது அகநூலை சார்ந்தது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தப்புங்க. ஏன்னா நெடுநல் வாடை இன்னைக்கும் என்னது? அகமா புறமா அப்படின்னு டவுட்ல தான் இருக்கு. அகம் சார்ந்தது அப்படின்னு இன்னும் சொல்லப்படல. சரிங்க, ஓகே. அகநூலை சார்ந்தது நிரூபிக்கப்பட்டுள்ளன்னு சொன்னாங்க, கிடையாது. ரெண்டுலயுமே இது வந்து இருக்கு. சரிங்களாங்க? நெடுநல் வாடை நம்ம பார்த்தோம் இல்லையா? தலைவனை பிரிந்த தலைவியோட வாடைக்காலம் எப்படி இருக்குன்னா நெடிய வாடைக்காலம், குளிர்காலம். வாடைக்காலம் நடந்தது குளிர்காலம். சோ அப்ப தலைவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய தலைவி நெடிய வாடைக்காலம்னு அன்பால சொல்றாங்க, அகம். தலைவன் என்ன சொல்றாரு? தலைவியை பிரிஞ்சாலே எனக்கு இது நல்ல வாடைக்காலம், ஏன்னா நிறைய போர்ல ஜெயிச்சிருக்கிறேன் அப்படி சொல்றாரு இல்லையா? அப்போ இது புறம், போரை பத்தி சொன்னது. அகமா புறமான் தான் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நெடிய நல்ல வாடைக்காலமா இருந்தாலும் நெடுநல் வாடைன்னு பேர் வச்சிட்டோம். அதோட ஒண்ணு பார்த்துட்டு போலாங்க. இந்த நெடுநல் வாடையில தான் பாண்டிய மன்னனோட வேப்பம்பூவை பத்தி பாடியிருக்கோம். நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டெஸ்ட்ல கூட வச்சிருந்தோம். மேத்த ஃபாலோயிங்ல ஞாபகம் இருக்காங்க? 99 வகை மலர்கள் எது சொல்லுது? அடுத்த அந்தி விழா பத்தி எது சொல்லுது? பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? அதுதாங்க. சரிங்க, ஓகே. அது மாதிரி அந்த வேப்பம்பூவை பத்தி நெடுநல் வாடை சொல்லணும் நம்ம சொல்லியிருந்தோம். டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் மேத்த ஃபாலோயிங் வச்சிருந்தோம், கவனிச்சிங்களா? எஸ், ஓகேங்க. அப்போ அந்த வேப்பம்பூவை பத்தி எல்லாம் சொன்னதுனால இது அகமா புறமானதான் சந்தேகமா இருக்க தவிர கன்ஃபார்ம் கிடையாது. அகமும் புறமும் கலந்ததுன்னா 8 தொகையில பரிபாடம். அகமும் புறமும் கலந்தது. இது அகமா புறமான இன்னும் முடிவு பண்ணல. சரிங்களா? ஓகே. அப்போ அது மட்டும் தவறுங்க. மத்த பாப்பமா இப்பாடலோட பாவகை ஆசிரிய பாதம். இன்னொன்னு வஞ்சியடிகள் கலந்த ஆசிரிய பாவம் இருக்கும். நம்ம வசூல என்ன இருக்கும்? ஆசிரிய பாவம்.
188 அடி எல்லையாக கொண்டுள்ளது. கரெக்ட் தான். இன்னொரு குளிர்கால வருணனை நம்ம பார்த்தோம் இல்லையா? திருநெல்வேலியில் என்ன இருக்கும்? போருக்கு போயிருப்பாங்க, போன இடத்துல பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல இருந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க. அந்த ஆடு மாடுகள் எல்லாம் சோகத்தோட போயிட்டு இருக்கோம். மரத்துல இருக்க மலர்கள் வந்து தண்ணி சொட்டு சொட்டா விழுந்துகிட்டு இருக்குது. போர் வீரர்கள் கூட குளிர் தாங்க முடியாம நெருப்பு வச்சு அந்த இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? நெருப்பை கையில வச்சு கன்னத்துல வச்சுப்பாங்க இல்லையா? அதை பத்தி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், மேய்ச்சல் விலங்குகள், மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கன்று பொழிய வீசி அப்படின்னு படிச்சோமா? ஒரு லைன் ஞாபகம் இருக்கா? இதுல வந்து குளிர்கால வர்ணனை, இதை பத்திலாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? ஓகே, அடுத்த பார்க்கலாமாங்க. கீழ்காண்ட கூற்றுகளை காண்க. இப்போ நற்றிணை பத்தி சொல்லியிருக்கோம். நற்றிணையில் இருக்கக்கூடிய பார்ப்போமாங்க. நற்றிணையில் திணை என்றால் ஒழுக்கம் என பொருள்படும். கரெக்டா? நற்றிணை நல் கூட்டல் திணை இல்லையா? நல் கூட்டல் திணை அப்படின்னு சொல்றதா நற்றிணை. இதுல திணை அப்படிங்கிறது என்ன சொல்றோம்? ஒழுக்கம்னு சொல்றோம். சரி, எப்பவுமே திணைங்கிறது ஒழுக்கங்க. பொதுவா நம்ம படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு சில கன்ஃபியூஸ் ஆகும். நிலமும் திணையும் ஒன்னா, குறிஞ்சி நிலம்னு படிக்கிறோம், குறிஞ்சி திணைன்னு படிக்கிறோம் இல்லையா? அதுல ஒரு சின்ன விஷயம் பாருங்க. முதல்ல அகத்திணை எத்தனை? 7. இதுல அன்பின் ஐந்திணை எத்தனை? 5. அகத்திணைகள் எத்தனைங்க? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இந்த 7 அகத்திணைகள் 7. அகத்திணைகள்னு கேட்டா 7. இதுல அன்பின் 5 நிலைகள் கேட்டா 5 தாங்க. பெருந்திணையும் கைக்கிளையும் வராது. சரியா? ஏன்னா இப்ப நீங்க படிக்கிற அந்த திணைங்கிறது என்னன்னா ஒழுக்கம்னு பேரு. சரியா? இப்ப 7 திணைகள் இருக்கா? அகத்திணைகள் எத்தனை? 7. இந்த அகத்திணைகள் 7 என்னன்னா ஒழுக்கங்கள், லைஃப்ல இருக்கக்கூடிய டிசிப்ளின்ஸ், லைஃப் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி. சரிங்களா? இப்ப குறிஞ்சினா என்ன? குறிஞ்சியில அன்பு செலுத்துறது என்ன? புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லையில இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், காத்திருத்தல். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், சண்டை போட்டு சமாதானம் ஆகிறது. நெய்தல்ல இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், சரியான நேரத்துக்கு வராத தலைவனை நினைச்சு வருத்தப்படுறது. பாலை வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். சரியா? இந்த 5 வந்து அழகான அன்பு. 6வது என்ன? கைக்கிளைங்கிறது ஒருதலை காதல், 7ங்கிறது பொருந்தா காதல். நம்ம பார்த்துருக்கோம் அதை பத்திலாம். சரி, அப்ப 7 திணைகள் இருக்குல்ல. இந்த 7 இதுதான் இந்த ஒழுக்கம்ங்கிறது 7 அன்பு செலுத்தக்கூடிய முறைகள்னு வச்சுக்கோங்களேன். திணைனா 7. இதுல 5 தான் என்னது? நல்ல பழக்க வழக்கம். ஒருதலை காதலையும் பொருந்தா காதலையும் விட்டுருங்க, பேலன்ஸ் இருக்கு 5 வந்து இது. சரி, அப்ப நிலம்னு கேட்கும்போது நான் நிலம் தான், 4 நிலம் தான். எதெல்லாம் அப்படின்னு கேட்டா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஏன்னா பாலை நிலம் தமிழ்நாட்டுல கிடையாது. சரியா? ஓகே, அப்ப இதுவும் அது என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு நிலம் சார்ந்த மக்களும் தங்களுடைய அன்பின் வெளிப்பாடு தான் திணை. ஓகே, நிலம் 4 தான், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி மக்களுடைய அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? முல்லையில அன்போட வெளிப்பாடு எப்படி இருக்கு? நெய்தல்ல எப்படி இருக்கு? மருதத்துல எப்படி இருக்கு? இந்த 4. இதுல குறிஞ்சியும் முல்லையும் மழை இல்லாம காஞ்சு போனா பாலை 5வது நிலம் வரும், மழை பெஞ்சா பாலை போயிரும், மழை இல்லைன்னா பாலை வரும். அப்ப அந்த பாலை நிலம் இருக்கும்போது மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இதுதாங்க, இதுதான் ஒழுக்கத்துக்கும் நிலத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். 4 நிலம் தான், ஆனா அந்த 4 நிலங்களும் அந்த அன்பின் வெளிப்பாடை தான் 7 திணைகளா பாக்குறோம். அதுல அன்பின் வெளிப்பாடு, அன்பு திணைகள்லாம் 5 தான். ஓகேவா? பார்த்துருக்கோமா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, திணைனா ஒழுக்கம். நல்லெண்ணம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நற்றிணை. கரெக்டுங்க. நல்லுனா இது, நல்ல அப்படின்னு சொன்னா எது? நல்லனா குறுந்தொகை. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எத்தும் களி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடைமொழி உண்டு இல்லையா? நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஓங்கு பரிபாடல், ஒத்த 10 கற்றறிந்தோர் ஏத்தும் களி. நம்ம அந்த பாட்டுல படிச்சிருப்போம்ல. இதுக்கு வேற ஏதாவது இருக்கா? அந்த நல் நற்றிணை, நற்றிணை 400 தூது இலக்கியத்தின் வழிகாட்டி நம்ம பார்த்தோம். கரெக்ட் தான். முதல்ல தூது வந்து இங்க தானே இருக்கும். இந்த நாரை விடு தூதை பத்தி முதல்ல சொன்னது இங்கதான், அந்த ஸ்டோரி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, அடுத்துங்க. நற்றிணையில் உள்ள பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 271 கிடையாது, 275 இல்லையா? அப்ப இது மட்டும் தப்பா இருக்கு. அப்போ 1 2 3 மட்டும் கரெக்ட். சரியா? 9வது கொஸ்டின் பார்ப்பாங்க. இன்னும் 10 கொஸ்டின் தான், வேகமா ஓடிடும். சரியா? ஓகே, குறுந்தொகையை முதலில் தொகுக்கப்பட்ட நூல். கரெக்ட் தானே? முதலில் தொகுக்கப்பட்டது குறுந்தொகை, முதலில் அமையப்பட்டதுதான் நற்றிணை. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? முதல்ல கம்பைல் பண்ணது எல்லாமே என்னது? குறுந்தொகை தான், 8 தொகையில. ஆனா முதல்ல வச்சதுதான் இது நற்றிணை. ஆர்டர் படி படிப்பல நற்றிணை, குறுந்தொகை, 500 ஆனா முதல்ல தான் நற்றிணை இருக்கும். ஆனா முதல்ல கம்பைல் பண்ணது எது? இந்த குறுந்தொகை. சரியா?
அது மாதிரி இது படிச்சிருப்போம்ல, பழமையான நூல் புறநானூறு, காலத்தால் முந்தையது புறநானூறு, பிந்தையது பரிபாடல் படிச்சோமா? ஓகேங்களா? அது மாதிரிதான் இது வந்து முதல்ல தொகுக்கப்பட்டது, ஆனா முதல்ல வைக்கப்பட்டது நற்றிணை. ஓகே, என்ன காரணம்னா மிகுதியாக காட்டப்பட்ட முதல் நூல் குறுந்தொகையே ஆகும். இது கரெக்டா? ஆனா இதுக்கு இது காரணமா? கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். சரிங்க, கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். சரிங்க, ஓகே. இதுல ஒரு சின்னது மட்டும் மாத்திக்கிறீங்களா? ஓகே, கூற்று காரணம் ரெண்டும் சரி. ஓகேவாங்க. விளக்கமா இல்லையா? இது வந்து நிறைய கொஸ்டின்ல நம்ம பண்ற ஒரு மிஸ்டேக். சரிங்களா? புதுசா படிக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம். என்னன்னா, கூற்று காரணம் ரெண்டு சரின்னு சொன்னாலே கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். சரிங்க, ஆனா இது சரியா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. சரிங்க, ஓகேவா? நம்ம எப்பவுமே எப்படி இருக்குன்னா, கூற்றும் காரணமும் சரியா, இங்க ரெண்டுமே சரி, அசோசியேஷன் ரீசன் ஆர் கரெக்ட். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, கூற்றும் கரெக்ட் தான், காரணமும் கரெக்ட் தான். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து நீ என்ன பார்க்கணும்? காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமா, இந்த அசோசியேஷனை இந்த ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னா பார்க்கணும். சரிங்க, நிறைய பேர் அது பாக்குறதுல மிஸ்டேக். ரெண்டும் சரியா இருந்தாலே விளக்கமும் போடுறோம், கிடையாது இதை கரெக்டா எக்ஸ்பிளேஷன் அப்படின்னா கிடையாது. சரியா? இப்ப இந்த எடுத்துக்கலாமாங்க, இங்க ரெண்டுமே சரி. ஓகேவா? ரெண்டுமே சரி, இங்க ஆப்ஷன் மாத்திருக்கேன். ஓகேவாங்க, ரெண்டுமே சரி. ஆனா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுதா? இல்லையே. குறுந்தொகை ஏன் முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொன்னா இங்க ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா இல்ல. சரிங்க, அதனால என்ன பண்ணிருக்கோம், இது வந்து விளக்கம் அல்ல. சரியா? நமக்கு என்ன, மிகுதியா மேற்கோள் காட்டப்பட்டது என்னது? குறுந்தொகை. ஓகே, ஓகேவா? அது கரெக்ட் தான், மிகுதியா மேற்கோள் காட்டப்பட்டது குறுந்தொகை. ஓகே தான், ஆனா இது விளக்கமானா கிடையாது. சரிங்க, சோ விளக்கம் அல்ல. எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுதான் மட்டும் கொஞ்சம் கிளியரா பாருங்க, எந்த கொஸ்டினாக இருந்தாலும். இப்ப பாப்பமா, தவறான இணை. பாப்பமா, இதுல கொஞ்சம் கொஸ்டின் குட்டி குட்டி கொஸ்டினா இருக்குங்க. சரிங்க, ஓகே. ஃபர்ஸ்ட் பாப்பமா, நெல்லும் உப்பும் பண்டமாற்று முறை. கரெக்ட் தானே? நெல்லும் உப்பும் நேரே பரிமாறிய செய்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? நெல்லின் நேரே உப்பு என சேரி விலைமாறு கூறலின் நற்றிணையில இருக்கு இல்லையா? கரெக்ட் தான். மறுமை உலகும் மறுவின்றி எய்துவர், அந்த இதை பத்தி சொல்றது. என்னது, நம்மளுடைய மறு உலகம், இந்த உலகத்துல இருந்து அடுத்த மறுமை குறித்த வாழ்க்கை இருக்குல்ல, அதை பத்தி சொல்றது. பொன்னோடு வந்து கரியோடு போயிரும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யவனர்கள் தங்கத்தோட வந்து மிளகோட போவாங்க. பொன் அப்படின்னா தங்கம், கரினா மிளகு இல்லையா? சோ தங்கத்தை கொண்டு வந்துட்டு இங்க என்னது நம்மகிட்ட வித்துட்டு இங்க இருந்து பெப்பர் மிளகு ஏத்திட்டு போவாங்க இல்லையா? அதை பத்தி சொல்றது. கொற்கை துறைமுகத்தின் முத்து, பெருங்கடல் முகுந்த இருங்களை கொண்மோ, இது சரியானா கிடையாது. பெருங்கடல் முகுந்த இருங்களை கொண்மோனா என்னது? மேகத்தை சொல்லியிருப்போம். கொண்முனா என்னது? மேகம். அது கடல்ல இருந்து நீர் எடுத்த மேகம் போல. எதுல பார்த்தோம்? பெருங்கடல் முகுந்த இருங்களை கொண்மு இதுல பார்த்தோம். முல்லைப்பாட்டுல பார்த்திருப்போம்ல, அதுல வரும்ல, அதுல வரும். சரிங்க, ஓகேங்க. இப்ப பாருங்க, கொற்கை துறைமுகத்தின் முத்துங்கிற அது இல்ல, அது எப்படி வரும்? பெருந்துரை கொற்கை முத்து அப்படின்னு ஒரு பாட்டு வருமா? அதுதான் வரும். சரி, அகநானூர்ல. சரி, இது நம்ம இதுல தான் பார்த்தோம், அகநானூர்ல தான் பார்த்தோம். சாரி, ஓகேவா? அகநானூர்ல தான் அந்த பரியும் பார்த்திருந்தோம். சரியா? ஓகே. கொற்கை துறைமுகத்தின் முத்து அப்படிங்கிறது என்னது? இதை பத்தி சொல்லல. இந்த கொண்முங்கிறது மேகம், பெருங்கடல்ல இருந்து தண்ணி எடுத்த மேகமே. சரிங்களா? நம்ம அகநானூர்ல பார்த்தோம்ல அந்த பாட்டு. இங்க இருக்கிறது என்னது? முத்து பத்தி. அப்ப ரெண்டும் மேட்ச் ஆகல, இதுதான் தப்பு. சரியா? நளிர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக, கரிகால சோழனை பத்தி யார் பாடியிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்ணி கொய்த்தியார். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நளிர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக, அதாவது முன்னீர்னா கடல், நாவாய்னா கப்பல், வழினா காற்று. காற்று வீசக்கூடிய திசையை தெரிஞ்சு கப்பல் ஓட்டி, அதாவது கடல்ல கப்பல் செலுத்தி பல நாடுகளோட தொழில் செஞ்ச சோழர்குல வழித்தோண்டலையே வருக அப்படின்னு சொல்லி யார் பாடியிருக்கா? வெண்ணி கொய்த்தியார் நச்சல்லையார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பேர் வந்து முழு பேர் என்னது? வெண்ணி கொய்த்தியார் நச்சல்லையார். சாரி, வெண்ணி கொய்த்தியார். ஓகேவாங்க. காக்கை பாடினியார் நச்சல்லையார், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, சாரி. ஓகேவா? வெண்ணி கொய்த்தியார். ஓகேவாங்க, வெண்ணி கொய்த்தியார் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து காக்கை பாடினியார் தான் நச்சல்லையார்னு பேரோட வரும். சாரி, சரிங்களா? வெண்ணி கொய்த்தியார் பாடின போல வருவாங்க. ஓகேவா? கரிகாலனை பத்தி பாடியிருப்பாங்க. நான் அந்த வெண்ணி பரந்தலை போருக்கு அப்புறம் பாடியிருப்பாங்க. நம்ம கிளியரா முன்னாடி பார்த்துட்டோம். சரி, இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய அப்படிங்கிற பாடல் வந்து சிலப்பதிகாரத்துல எங்க இருக்குங்க அப்படின்னு கேக்குறாங்க. இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய, அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதான் பார்க்கணும். தமிழ் பேசிக்கூட பகுதி தமிழ்நாடு இந்த வார்த்தைக்காக எடுக்கிறோம். சரிங்க, நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? சரி, இது சிலப்பதிகாரத்துல எங்க இருக்குன்னா வஞ்சிக்காண்டம். சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டத்துல பாடியிருப்பாங்க. சரியா? இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய, அதாவது தமிழ்நாட்டோட எல்லை என்னன்னா கடல் தான். சைட்ல இருக்குல்லங்க, நமக்கு இந்த பக்கத்துல பாருங்க
மேற்கு பக்கத்துல அரபிக்கடல் வந்துடும், கிழக்க பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, தெற்க பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். ஸோ இதைத்தான் சொல்றோம். பொதுவா இதே மாதிரி பாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் படிச்சோம் தொல்காப்பியத்துல. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல இன்னொரு பாட்டும் பார்த்திருப்போம். மதுரை காண்டத்துல வந்து கோவலனுடைய நண்பன் மாடலன் படிப்பாரு, ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டுங்க? பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படிச்சிருக்கோமா? பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. கோவலனுடைய நண்பன் வந்து மாடலன், அவர் வந்து மதுரை காண்டத்துல வச்சு சொல்லியிருப்பாரு. அடைக்கல காதையில் வந்து இருக்கும் இல்லையா, நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். சரி, அது மாதிரிதான் இங்க ஒரு பாட்டு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கி, தமிழ்நாடுங்கிற வேர்டு இருக்கு, முக்கியமானது. சரிங்களா? சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டம். அடுத்துங்க பொறுத்துக. சரி, பொருத்தமா இது கரெக்டான்னு கேட்டுக்கங்க. அருங்கலம் தையர் நீர்மிசை, இது அகநானூறுனா கிடையாதுங்க. இது எதுல உள்ளது? 10. கடலோடா கால்வல் நெடுந்தேர், இது எதுல இருக்கு? இல்ல படிச்சிருப்பியா? கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கீங்களா? திருக்குறள். அப்ப இதுவும் தப்பு. களஞ்சை கம்மியர் வருகன, இது ரைட்டு. நளிர் முன்னீர் நாவாய் ஓட்டி, இப்பதான் படிச்சீங்க, புறநானூறு. வெள்ளி கோயத்தியார் பாடினாங்க இல்லையா? ஓகேங்க, சரி. அப்ப அருங்கலம் தீரி நீர்மிசை அப்படிங்கிறது 10 பார்த்தது. கடலோட கால்வல் நெடுந்தேர் அப்படிங்கிறது இது கடலோட இதுல பார்த்தோம் இல்லையா? நாவாய் ஓடா நிலத்து, இது என்ன பார்த்தோம்? இதுல வந்து திருக்குறள்ல பார்த்தோம். நளிர் முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படிங்கிற புறநானூர்ல பார்த்திருக்கோம். சோ களஞ்சை கம்மியர் வருகன மட்டும் மணிமேகலை. சரிங்களா? அடுத்துங்க, இடைவிடாது போற்றி காக்க வேண்டுமானால் தாம் கொண்ட நன்னெறியினை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது அப்படின்னு சொன்னா என்னது இருக்கும்? இதுல பார்த்தாலே சொல்லிக்கலாம். சிவசிந்தாமணியான கிடையாது. ஏன்னா சிவசிந்தாமணி என்ன சொல்லியிருக்கோம்? இங்க என்ன சொல்லியிருக்கோம்? இடைவிடாது போற்றி காக்க வேண்டுமானால் தாம் கொண்ட நன்னெறி, நல்ல வழிகளை ஃபாலோ பண்ணணும். சரிங்க? ஓகே, நம்ம திருக்குறள் ஒன்றும் பார்க்கல, அதனால ஆப்ஷன்ல விட்டுருங்க. சரிங்க? அடுத்துங்க, சிவசிந்தாமணி அப்படின்னா அதுல நல்ல நெறிகளை சொல்றாரு. என்ன சொல்லிருக்காங்க? திருமணம், துறவு, அதை பத்தி தான் சொன்னாங்க. மதுரை காஞ்சியில நிலையாமைய சொன்னாங்க. அப்ப அதுவும் கிடையாது. இது யசோதர காவியம். நம்ம யசோதர காவியம் படிச்சோம் இல்லையா? அதுல அவந்தி நாட்டு மன்னன் யசோதரன், அவரோட மனைவி யசோதரை, இந்த ஸ்டோரி சொன்னோம் இல்லையா? அதுல வரக்கூடியது. சரிங்க? இடைவிடாது போற்றி காக்க வேண்டுமானால் தாம் கொண்ட நன்னெறியை, சரிங்க, நல்ல குணத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பாழ் அப்படின்னு ஒரு லைனுங்க. சரி, இது எதுல இருக்கு, யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டா நற்றிணையில வரக்கூடிய ஒரு பாட்டு, தனிமகனார் அப்படிங்கிற ஒரு பாண்டது. சரி, நற்றினை வச்சு நீங்க எடுத்துடலாம், நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கலாம். வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பாழ். சரி, இது மீனிங் என்னங்க அப்படின்னு எடுத்தா பார்த்தாலே தெரியும். வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி, ஒரு கோபமான அரசன் போர் தொடுத்தார் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஊரை விட்டே போயிடுவாங்க. அதாவது கோபமான ஒரு அரசன் தன்னோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக படையெடுத்து வர்றாருன்னா அந்த ஊரே அழிக்கப்படும், ஊர்ல இருக்க மக்கள் வேற இடத்துக்கு போயிடுவாங்க, ஊரே பாழா போயிடும். இது மீனிங். ஆனா இது எதை பத்தி சொல்லுது? நற்றிணைனா அகம் சார்ந்த நூல். ஆனா இங்க ஃபுல்லா போர் பத்தியே சொல்ற மாதிரி இருக்கா? ஆனா அது அப்படி கிடையாது. எப்படின்னா பாட்டு வந்து அடுத்தடுத்த வரிகள் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தலைவி சொல்றாங்க, தலைவன் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, பொருள் தேட போயிருக்காரு. இந்த தலைவனை நம்பி தலைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, எந்த நம்பிக்கையில நீ தலைவனை நம்பி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு தான் தலைவி பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அதாவது ஒரு கோபமான அரசன் பகையோட ஒரு நாட்டை வந்து அழிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டுல எல்லாரும் ஊரை விட்டு போனாலும் ஒரு காவல் வீரன், ஒரு போர் வீரன், ஒரு சோல்ஜர் மட்டும் நிற்பாரு. இது என் நாடு, என் நாட்டு பற்று அப்படின்னு சொல்லி. அது மாதிரி யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் என் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? தலைவி சொல்றாங்க. அப்படி ஒரு பாட்டு. சரிங்க? நற்றிணையில தனிமகனார் அப்படிங்கிற ஒரு பாடின பாட்டு. இந்த பாட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ அடுத்து பார்ப்போமா? நம்ம குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, இதெல்லாம் எவ்வளோ பாடல்கள் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துருமாங்க. சரி, முதல்ல பார்ப்போமா? முதல்லங்க குறிஞ்சி பாட்டு எவ்வளோங்க இருக்கும்? 261. சரி, குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறதுங்க 261. சரியா? அடுத்துங்க பட்டினப்பாலை எவ்வளவு நமக்கு? 301. சரிங்க. மலைபடு கடாம் 583. முல்லை திரிந்த பாலை பாடல்லாம் என்னது? முல்லை திரிந்த பாலை பாடலுங்க நெடுநல் வாடை.
நெடுநல் வாடை 188. சரிங்க, அப்ப என்னது 4 1 2 4 1 2 3 4 1 2 3. சரியா, ஓகேங்க. இப்ப இதுல பாருங்க, குறிஞ்சிப்பாட்டு யாரு? கபிலர் பாடியிருப்பாரு. ஆரிய மன்னன் பிருகதத்தனுக்கு தமிழோடைய பெருமையை சொல்றதுக்காக பாடினது குறிஞ்சிப்பாட்டு. ஆரிய மன்னன் பிருகதத்தனுக்கு தமிழோட பெருமையை சொல்றதுக்காக பாடினதான் இது இந்த குறிஞ்சிப்பாட்டு. அடுத்து பட்டினப்பாலை கடியலூர் ருத்ரங்கண்ணனார் கரிகால சோழனை பத்தி பாடினது. சரிங்க, கடியலூர் ருத்ரங்கண்ணனார் கரிகால சோழனை பத்தி பாடினது. மலைபடு கடா யாரை பத்தி பாடியிருப்பாங்க? நன்னன் செய் நன்னனை பத்தி இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவசியனார் பாடியிருப்பாரு இல்லையா? நன்னன் செய் நன்னனை பத்தி இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவசியனார் பாடினாரு. நெடுநல் வாடை யாரை பத்தி பார்த்தோம்? நெடுஞ்செழியனை பத்தி பார்த்தோம். நக்கீரர் பாடியிருப்பாரு இல்லையா? சோ அதுல முல்லையும் பாலையும் வர்றதுனால முல்லை தெரிந்த பாலை பாடல் நம்ம பேர் வச்சோம். சரிங்க, ஓகே, இதெல்லாம் பார்த்தோமா? இருக்கா? அடுத்துங்க சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. தவறான கேள்வி. இந்நூல் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் 5001 பாடல் அடி. கரெக்ட் தானுங்க? 3 காண்டம் பார்த்தோமா? புகார், மதுரை, வஞ்சி அப்படின்னு பார்த்தோம்ங்க. புகார், மதுரை, வஞ்சி அப்படின்னு பார்த்தோம். புகார்ல வந்து ஒரு 10 காதை, 13, அடுத்து 7, மதுரையில 13, வஞ்சியில 7, மொத்தம் 30 காதைகள். ஸோ 3 காண்டம் 30 காதைகள் 5001 பாடல் அடி. கரெக்ட். சரியா? தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு ஆயிற்று உள்ளடக்கி கருவூலம் சிலப்பதிகாரம். கரெக்ட் தானுங்க? கலை நம்மளுடைய இசைக்கலை நாடகக்கலை எல்லாமே இதுல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, இசைக்கலை நாடகக்கலை. அடுத்து இந்த பாட்டுல பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நாகரிகம் பண்பாடு. நாகரிகம் நம்ம சொல்லலாம், 10th புக்கில் ஒரு பாட்டு பார்த்தோமா, மறுவூர் பாக்கம். அந்த ஊர் எப்படி இருக்கு ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்களா, அதை பத்தி. பண்பாடு நம்மளோட கலாச்சாரம் சொல்லுது இல்லையா, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் விருந்தோம்பலை பத்தி சொல்றாங்க. நம்மளுடைய விழாக்கள் குன்றக்குறவை, வேலன் வெறியாடல், ஆட்சியர் குறவை, வேட்டுவ வரி, இந்திர விழா, நம்மளோட பண்பாடு எல்லாத்தையும் சொல்றாங்க இல்லையா. ஸோ அப்போ எல்லாமே கரெக்ட் தான். சரிங்க, தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு எல்லாம் சொல்லுது கரெக்ட். அரச குடியவரை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் குடிமக்கள் காப்பியம்னு சொல்றோம். இது மட்டும்தான் தப்பு. ஏன்னா இங்க அரச குடியர்களை வச்சு பாடல. யாராவது அரச குடியினரையா பாடணும் இல்லையே. ஒரு பூம்புகார்ல பிறந்த மாசாத்துவன் பெரிய வணிகனின் மகனான கோவலனையும் இதுல பார்த்தோம் பெரிய கடல் வணிகனான மாநாயகன் அவருடைய பொன்னான கண்ணையையும் அந்த ஊர்ல பரத்தையர் குலத்துல பிறந்த நடனமங்கையான யாரு மாதவியை பத்தியும் பாடணும் இல்லையா. மாதவியை பத்தியும் அவங்களுடைய கற்பின் திறமை என்ன, அவங்களுடைய கற்பொழுக்கம் என்ன இல்லையா, அந்த மாதவி பத்தி இதைத்தான் நம்ம பாடணுமே தவிர அரச குடியினரை பத்தி பாடல. அப்படி சாதாரண குடிமக்களையும் அவங்களுடைய உயர்ந்த பண்புகளையும் புகார் நகரத்து செல்வங்களையும் மதுரை நகரத்தோட சிறப்பையும் எல்லாத்தையும் பாடினதுனாலதான் நாம வந்து குடிமக்கள் காப்பியம்னு சொன்னோம். சரிங்களா, ஓகேவா. சாதாரண குடிமக்கள் வச்சு பாடினதுனாலதான் குடிமக்கள் காப்பியம். ஆனா அங்க அரச குடியினர் கொடுத்தாங்க. ஸோ தப்பு. எது தப்புனா 3 மட்டும் தப்பு. சிறுவனாற்றுப்படை நம்ம பார்த்ததான் சிறுவனாற்றுப்படை பார்த்தோம். ஒய்மாநாட்டு நல்லியகொடனை பத்தி நல்லூர் நத்ததனார் பாடியிருப்பாரு. சரிங்களா, ஒய்மாநாட்டு நல்லியகொடனை பத்தி நல்லூர் நத்ததனார் பாடியிருப்பாரு. இதுல எல்லாம் தெரிஞ்சு பார்ப்போம். சேர சோழ பாண்டியர் கரெக்ட் சொல்லியிருக்காங்க. கடையேழு வள்ளல்கள் நம்ம அன்னைக்கு பாட்டுல பார்க்கும்போது 7 பேரை பத்தியும் பார்த்தோம். 7 பேரையும் பார்த்து 7 பேருக்கு இணையானவர் தான் நல்லியகொடன் அப்படின்னு பாடியிருப்பாங்க. சரியா, கரெக்ட். இந்நூல் பழந்தமிழ்நாட்டு மக்களுடைய சரிங்க பழந்தமிழ்நாட்டு மக்களுடைய கலை நாகரிகம் பண்பாடு முதலியவற்றை உலகுக்கு எடுத்துரைக்க சங்க இலக்கியங்களுள் 10 பாட்டில் 3ஆவதாக விளங்குகிறது. கரெக்ட் தான். நம்ம படி போலாங்க. இதுல ஃபர்ஸ்ட் திருமுரு ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபானார் ஆற்றுப்படைன்னு படி போல. கரெக்ட் தான், 3ஆவதா இருக்கு. அடுத்து பழந்தமிழ்நாட்டு மக்களின் கலை நாகரிகம் பண்பாடு இதை சொல்லுது இல்ல. கலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம் யாழ் மீட்டக்கூடிய கலைஞர்களை பத்தி சொல்றதாம், பாணர்களை பத்தி சொன்னதுனாலதான் இதுக்கு பாணாற்றுப்படைனே பேரு இல்லையா. சிறுபாணர் ஆற்றுப்படை பெரும்பாணர் ஆற்றுப்படைன்னா என்ன, சிறிய யாழ் வச்சு வாசிக்கிறவங்க சிறுபாணர்கள், பெரிய யாழ் வச்சு வாசிக்கிறவங்க பெரும்பாணர்கள். அப்ப கலை பத்தி சொல்லுது. நாகரிகம் பண்பாடு அந்த ஊர் மக்களோட வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லுவாங்க. சரியா, அதனால முழுமை கரெக்ட் தான். ஓகேவா. 8 தொகை நூலுக்குரிய தெய்வங்கள்ல எது தப்பு அப்படின்னு பாக்குறோம். புறநானூறு சிவன் கரெக்ட், குறுந்தொகை முருகன் கரெக்ட், நற்றிணை திருமால், கலித்தொகை வந்து சிவன். சரிங்களா, கலித்தொகை வந்து சிவன். அது மட்டும் தப்பா இருக்கு. சரிங்களா, கலித்தொகை வந்து சிவன். நம்ம இதுல கடவுள் வாழ்த்து பாட்டு படுத்த போலாங்க. பொதுவாவே கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லும் போது கலித்தொகைக்கு மட்டும் கடவுள் வாழ்த்து யார் பாடியிருப்பா, நல்லந்துவனார் பாடியிருப்பாரு. மத்த எல்லாத்துக்கும் யார் பாடினா,
கலித்தொகைக்கு நல்லந்துவனார் பாடினாரு. யாரு? கலித்தொகைக்கு மட்டும் நல்லந்துவனார். மத்த எல்லாத்துக்குமே யார் பாடியிருப்பா? பாரதம் பாடிய பெருந்தேவனார் இல்லையா? பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்து நந்திவர்மன் காலத்தை சேர்ந்தவர், பல்லவர் காலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? பல்லவர் காலம் அப்படின்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம். இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8வது நூற்றாண்டு 9வது நூற்றாண்டுல வரக்கூடியவர். சரிங்களா? இப்போ முன்னாடி சங்க காலத்துல தொகுக்கப்பட்ட நூல்களுக்கு இப்போ நம்ம கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, ஆஃப்டர் காமன் எரா இருக்கு இல்லையா, காமன் எரா பொது ஆண்டுக்கு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட நூல்களுக்கு 8வது 9வது நூற்றாண்டை சேர்ந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடுவாரு. ஆனா இதுக்கு மட்டும் என்னது? கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனாரே கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாரு. சரியா? நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடினது நல்லந்துவனார், மத்த எல்லா நூலுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனார். சரியா? அடுத்த 20 கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசிநோய் ஒழியட்டும் அப்படின்னு மணிமேகலையிடம் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் அறம் செழிக்கட்டும், பசி நோய் ஒழியட்டும். யார் சொல்லியிருப்பா? யார் சொன்னா? கையில பாத்திரத்தை எடுத்து கொடுத்தாங்களா? மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலையே மணிபல்லவத்தீவுக்கு அழைச்சிட்டு போனாங்களா? போனதுக்கு அப்புறம் அங்க வந்து சொல்லியிருப்பாங்களே, அப்போ ஒரு பாத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? வேற தீவத்திலகை சொல்லியிருப்பாங்க. சரிங்க? தீவத்திலகை தான் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்க? மக்களின் பசி நோய் ஒழியட்டும், உங்கள் அறம் செழிக்கட்டும், இதெல்லாம் சொன்னது யாரு? தீவத்திலகை இதுல வந்து சொல்றாங்க. சரியா? ஓகேங்க. இப்போ நம்ம பார்த்தோமா, இதுல வந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்றதுக்கு தான். சரிங்க? ஸோ அடுத்ததுல வந்து நம்ம பார்க்க ஒவ்வொரு டாப்பிக்கா முடிய ஒரு 20 கொஸ்டின் ரிவிஷனும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பெரிய டாபிக் ஆயிடுச்சு, 40 நாள் ஆயிப்போச்சு இல்லையா? ஏன்னா சங்க இலக்கியத்துல 8 தொகை பார்த்துருக்கோம், 10 பாட்டு காப்பியங்கள். ஸோ அதெல்லாம் பெரிய டாப்பிக்கா ரிவிஷன் பார்த்தோம். இனிமேல் எல்லாம் குட்டி குட்டியா ஒரு டாபிக் முடிய நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட 40 நாள் தாண்டி சூப்பரா போயிட்டு இருக்கு. இது எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக நன்றி. இன்னும் பார்ப்போம், கண்டினியூவா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நாம இன்னும் மொத்தமா இந்த இலக்கியங்கள் ஃபுல்லாவே நம்ம கிளாஸஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ கண்டினியூவா கிளாஸை வாட்ச் பண்ணுங்க. வாரம் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை மறக்காம எழுதிருங்க. சரிங்க? ஓகே. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், தமிழ் பட்டறை சேனல்ல இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் டெலிகிராம் சேனல்ல இருந்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் லிங்க் எல்லாமே அதில் ஷேர் ஆகும். ஸோ அதுவும் நீங்க வந்து எழுதிடுங்க. சரிங்க? ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். நாளையிலிருந்து கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது 11 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்க? நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனிய நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பதுலாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாபிக் தான் நாம நாளையில இருந்து கிளாஸ்க்கு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.